வானத்தின் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே உங்கள் சமூகத்தில் எங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீங்கள் பேசுங்க. அப்பா, உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. இந்த வார்த்தையின் மூலம் ஜனங்கள் தகப்படே உங்களுடைய சமூகத்தில் மீண்டும் கடந்து வர கருத்து திரும்பி பாராட்டுங்க. உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர். தாயக்கரை உருவாகும் முன்னே நம்ம பெயர் சொல்லி அழைத்து நாளிலும் இந்த பரிசுத்த ஆராதனையிலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அநாதி தீர்மானத்தை புரிந்து கொண்டு செயல்படுவோம். பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே யோசுவாவுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் சொல்றார் 5வது வசனத்திலே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். சொல்றார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் மீண்டும் யோசுவாவை திடப்படுத்துகிறார். ஒரு பெரிய பொறுப்பு யோசுவாவுக்கு வருகிறது. என்னவென்று சொன்னால், மோசே மரித்து போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொள்கிறார். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களும் எல்லாரும் இருந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு யோசுவாவுக்கு கலங்கி திகைத்து நிற்கிறார். அப்பொழுது ஆண்டவர் மீண்டும் சொல்றார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று. அல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், யோசுவாவுடன் கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார் என்று சொன்னால், இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? யோசுவாவை குறித்து நம்ம பார்க்கும்போது, யோசுவா என்று சொன்னால் யோசுவாவின் பெயருடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், யெகோவா ரட்சிக்கிறார் அல்லது கர்த்தரே ரட்சிப்பு என்று சொல்லும். யோசுவாவினுடைய பெயருடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இது எபிரேய வார்த்தை. யோசுவா என்பது எபிரேய வார்த்தை. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், யெகோவா ரட்சிக்கிறார் அல்லது கர்த்தரே என் ரட்சிப்பு என்று பொருள். யோசுவாவுக்கு இன்னொரு பேர் உண்டு, ஓசையா. என்னாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். என்னாகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். அதுல 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எப்ராயிம் கோத்திரத்திலே நூனின் குமாரன் ஓசை. இந்த ஓசையா தான் பெயர் மாற்றப்பட்டு யோசுவாவாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி என்று சொன்னால், அதே அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் போது, தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசையாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. யோசுவாவோட அர்த்தம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் யெகோவா ரட்சிக்கிறார், கர்த்தரே ரட்சிப்பு. அவருடைய உண்மையான பெயர் என்னவென்று சொன்னால் ஓசையா. ஓசையாவுடைய மறுபெயர் தான் யோசுவா. யார் மாற்றினார் என்று சொன்னால், மோசே ஓசையா என்கிற பெயரை மாற்றி யோசுவாவாக
யோசுவாவாக மோசே பெயரை யோசுவாவுக்கு வைத்தார். யோசுவாவோடு கர்த்தர் இருக்க காரணம் என்ன? ஒன்று, அவன் தன்னுடைய தலைமைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். முதலாவது, மோசேயோட வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து நடந்தான். யோசுவாவோடு கர்த்தர் இருப்பதற்குண்டான காரணம். இரண்டாவது, கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை அவன் விசுவாசித்தான், தேவனை விசுவாசித்தான். அதனால்தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். மூன்றாவது, அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனிதன். அல்லேலூயா. ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் தலைமைக்கு கீழ்ப்படிய வேண்டும். மோசேயோட வார்த்தைக்கு யோசுவா கீழ்ப்படிந்து நடந்தான். அது மாத்திரமல்ல, தேவனை விசுவாசித்தான். கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தை பார்க்கும்படிக்கு அவன் விசுவாசித்தான். மூன்றாவது காரியம், அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. யோசுவா மோசேயின் விசுவாசமான ஊழியக்காரன். எப்ராயிம் கோத்திரத்திலே அவன் இருந்த நூனின் குமாரன் தான் யோசுவா. ஏன் ஆண்டவர் யோசுவாவோடு கூட இருந்தார் என்று சொன்னால் 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், மோசேக்கு அவன் கீழ்ப்படிந்தான். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், யாத்திராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்கள் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது ஆண்டவர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் செங்கடல் முன்பாக நிற்கிறது. செங்கடலை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் அங்க நடக்கிற சம்பவம் என்னவென்று சொன்னால், அமிலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். 8ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, அவங்க தேசத்தை கடந்து போக வேண்டும். அவன் தேவன் கொடுக்கிற அந்த கானான் தேசத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் போகிற வழியில் அநேக தேசங்கள் உண்டு, அநேக பட்டணங்கள், அதெல்லாம் கடந்து போக வேண்டும். அப்படி போகும்போது யுத்தம் நடக்கிறது. இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படியாக அமிலேக்கியர் ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கின போது மோசே யோசுவாவை கூப்பிடுகிறாரு. யோசுவாவை கூப்பிட்டு, நமக்காக யுத்த மனிதர்களை தெரிந்து கொண்டு நீ போய் யுத்தம் பண்ணு என்று சொன்ன உடனே அவன் மறுபேச்சு எதுவும் கேட்கல. அவன் மறுபேச்சு எதுவுமே சொல்லல. எனக்கு யுத்தம் செய்ய தெரியாது, எனக்கு சண்டை போட தெரியாது, எதுவுமே சொல்லல. அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போனான். அவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போனான். நடந்த சம்பவம், நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய தோளை பிடித்துக் கொண்டு நிற்பேன். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமிலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியிலே ஏறினார்கள். யோசுவா யுத்தத்துக்கு போயிட்டாரு. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போனான். சண்டை தெரியுமா தெரியாதா தெரியாது. ஆனா தன் தலைமைத்துவத்தில் இருக்கிற மோசே சொன்ன வார்த்தைக்கு யோசுவா கீழ்ப்படிந்து கடந்தான். அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த உடனே என்ன நடக்குது? அவன் மலை உச்சிக்கு போகிறான் மோசே. ஆனா இங்க யுத்தம் நடக்கிறது. மோசேயுடைய கரம் கீழே இறங்கும் போது இஸ்ரவேலர்கள் சிரித்து போனார்கள். மோசேயுடைய கரம் தூக்கின போது இஸ்ரவேலர்கள் ஜெயத்தை பெற்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மோசேயின் கைகள் அசந்து போனது. எவ்வளவு நேரம் தூக்கி நிற்க முடியும்? அவன் மோசேயுடைய கையை தூக்கி நின்று இருக்கிறான். மோசே எவ்வளவு நேரம் தான்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் தன் பலன் இருக்கிற வரைக்கும் தூக்கிட்டு நிற்கலாம். ஆனா அவன் கை அசந்த போது மோசேயின் கைகள் அசந்து போயிட்டு, அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேலே உட்கார்ந்தான். அல்லேலூயா. தன்னுடைய தலைவர் மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனிதன், கர்த்தரோடு முகமுகமாய் பேசுகிறவன் சொன்ன வார்த்தைக்கு யோசுவா கீழ்ப்படிந்து கடந்து போனான். அவன் யுத்தம் செய்ய புறப்பட்டு போனான். அவன் யுத்தம் செய்ய மோசேயின் கரங்களை தூக்கி பிடிக்கும்படியா ஆரோனும் ஊரும் மோசேயின் கரங்களை தூக்கி பிடித்தான். அப்பொழுது யோசுவா யுத்தத்தில் ஜெயத்தை பெற்றுக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அமிலேக்கில் அவன் ஜனங்களையும் யோசுவா பட்டய கருக்கினால முறியடித்தான். தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போன யோசுவாவுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். அவன் சும்மா வெறுமையா வரல. யோசுவா அமிலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான் என்று சொல்லிப்பார்.
ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோசுவாவுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார் மோசே மூலமாக. 14வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவுகூரும் பொருட்டு ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவிகள் கேட்க அதை வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிற பட்டயம், நம்ம கையில கொடுத்திருக்கிற வேத வார்த்தைகளை நாம் அனுதினமும் வாசித்து செவிகள் கேட்க வாசிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேத வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார். யோசுவாவோடு கூட இருப்பது காரணம் என்ன? அவன் தலைமைக்கு கீழ்ப்படிந்து மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிற ஒரு தேவ மனிதன். ஹல்லேலூயா. அங்க நினைவு கூறும் பொருட்டு, எப்படி இந்த சம்பவத்தை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவிகள் கேட்கும்படி வாசி, அமிலேக்கு வானத்தின் கீழக்கு விராதபடிக்கு நாசம் பண்ணவேன் என்று சொல்லி வார்த்தை எழுதி வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வார்த்தைகள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள். அதுல ஒவ்வொரு வார்த்தையும் மனுதினமும் நாம் வாசித்து ஜெபித்து நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறவராக. ஹல்லேலூயா. அவர் மனுஷர் மத்தியில் வாசம் பண்ணுகிறவல்ல, அவர் நம்ம உள்ளான இதயத்தில் வாசம் பண்ணும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கும் தேவ மனுஷனுக்கும் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். யோசுவா கீழ்ப்படிந்த, அதுதான் கர்த்தர் யோசுவாவில் இருக்கிறதுக்கு காரணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் யோசுவாவை ஆண்டவர் ஏன் இரண்டாவது காரியத்தில் யோசுவா தேவனை விசுவாசித்தார். விசுவாசிப்பது மாத்திரமல்ல, யோசுவாவுக்கு இந்த ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா? வாசிக்கலாம். யாத்ரா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் வாசிக்கும் போது, இங்க யோசுவாவோடு மோசே தேவனுடைய பர்வதத்துக்கு கடந்து போவார். ஆண்டவர் சொல்ற, நீ சீனாய்க்கு வா என்று சொன்னார். மோசே தனியா போகல, அவனுடைய ஊழியக்காரனா இருக்கிற யோசுவாவை அழைத்து கொண்டு போவான். ஹல்லேலூயா. அவன் அழைத்து கொண்டு போய் அவன் மலையில ஏறிட்டு இறங்குற வரைக்கும் யோசுவா அங்கேயே தான் இருந்தான். ஏன்னா அவன் தலைமைக்கு கீழ்ப்படிந்து நடந்த தேவ மனுஷன் யோசுவா, அவர் மோசே வர வரைக்கும் அந்த மலையிலே தான் இருந்தான். அவர் வர வரைக்கும் அங்கேயே தான் இருந்தான். தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசித்த தேவ மனுஷன். ஹல்லேலூயா. அவன் தேவனோடு கூட இருப்பதற்கு, தேவன் அவனோடு கூட இருப்பதற்கு இது ஒரு காரணம். என்னவென்று சொன்னால், மோசேயோடு கூட அவன் தேவ பர்வதத்தில் போனான். மோசே வர வரைக்கும் அங்கே கீழே நின்றான் என்று சொல்லிப்பாங்க. ஹல்லேலூயா. தேவன் சொன்ன எல்லா காரியத்திலும் யோசுவா விசுவாசித்தான், அதன் வழியிலே நடந்தான் என்று சொல்லிப்பாங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்கிறானா, கர்த்தருடைய கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தான் என்று சொல்லிப்பாங்க. யாத்ரா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் வாசிக்கும் போது, யோசுவாவுக்கு இருக்கிற அடுத்த குவாலிட்டி என்னவென்று சொன்னால், தேவனுடைய ஆலயத்தை விட்டு அவன் பிரியாது இருந்தான். இல்லையா? மோசே பாளையத்துக்கு போயிட்டார், அவருடைய கூடாரத்துக்கு போயிட்டார். ஆனாலும் யோசுவா என்னும் வாலிப வயசுல கர்த்தருடைய ஆலயத்தை தேடின தேவ மனுஷன். இல்லையா? இதுதான் அது யோசுவாவோட தேவன் இருப்பதற்கு காரணம். அவர் என்னவா, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமா பேசுறத யோசுவா பார்க்கிறார். யோசுவா அந்த தேவன் பேசுகிறத, மோசேயோடு பேசுகிறத யோசுவா பார்க்கிறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன, வாலிபனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சுகத்தையும் விட்டு இல்ல, நான் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி யோசுவா என்ன சொல்றாரு, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தார் என்று சொல்லிப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த, தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். கர்த்தர் அவனோடு கூட இருந்து முகமுகமாய் மோசேயோடு பேசுகிறதை கண்ட யோசுவா கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலை விட்டு பிரியாது இருந்தார் என்று சொல்லிப்பார். அல்லேலூயா. வாலிப நாட்களில் உலகத்தின் ஆசைகள் நம்மை தொடலாம், உலகத்தின் ஆசைகள் நம்மை தேடி வரலாம், பிள்ளைகளை கெடுக்கும்படியா அநேக பாவ செயல்கள் வரலாம். ஆனாலும்
தேவனுக்கு என்று நான் வைராக்கியமாய் இருப்பேன் என்று சொன்னார். சரி, தேவனுக்கு என்று நான் வைராக்கியமாய் இருப்பேன் என்று சொன்னால், தேவனுக்கு என்று நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு இருப்பீங்க என்று சொன்னால், கர்த்தர் உங்களோடு கூட வாசம் பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, தேவன் யோசுவாவோடு இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தேவனை அவன் விசுவாசித்தான். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை அவன் விசுவாசித்தான். என்ன வார்த்தை? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நான் போவேன், நீங்க போவீங்க என்று சொன்ன வார்த்தையை யோசுவா விசுவாசித்தான். என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் அங்க கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாக யோசுவா போறான். யோசுவா போனதுக்கு அப்புறம் அங்க அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கானான் தேசத்தை வேறு பார்க்க போனான். தேவன் கொடுப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்தான். அப்ப வேறு பார்க்க சொல்றாரு, மோசே சொல்றாரு, நீ போய் வேறு பார்த்துட்டு வாங்க. ஒரு 10 பேர் போறாங்க. 10 பேர்ல 2 பேர் யாரு? காலேபும் யோசுவாவும் போறாங்க. போயிட்டு திரும்பி வரும்போது அவங்க சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை மனமடி உண்டாக்குகிற வார்த்தைகளை 8 பேர் சொல்றாங்க. ஆனா 2 பேர் கர்த்தரோடு கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாச வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லையா? 13ஆம் அதிகாரம் 31 33 வரைக்கும் வாசிக்கும் போது, அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால் கூடாது என்று சொல்லி ஜனங்களை மனமடி உண்டாக்குகிற வார்த்தைகளாலே சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அவங்கள பெரிய பெரிய ராட்சசரா இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் போய் அவர்களை ஜெயம் கொள்ள முடியாது, நம்மளால முடியாது என்று அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 31வது வசனம், அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்று சொல்லி. ஆனா அந்த ஜனங்களுக்கு தெரியும், அவர்களை பார்க்கல என்னோட கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லி. ஆனா அவர்கள் அந்த அவிசுவாச வார்த்தை எப்படி அவர்களுக்கு அந்த விசுவாசம் கொடுக்கிறான்னு சொல்லி பாருங்க. ஏன்னு சொன்னா, தேவன் கொடுக்கிற தேசத்துக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு பெரிய தடைகளை எல்லா ராஜ்யங்களும் கொண்டு வரும். அவங்க போகும்போதெல்லாம் யுத்தம் தான், முறுமுறுப்பு தான். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு சகித்து கொண்ட மோசே அவர்கள் அந்த தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது மாத்திரமே அவருக்கு பிரதான கடமையா இருக்குது. அதை சுத்தி பார்க்கும்படியாய் போன மனுஷர்கள் காலேபும் யோசுவாவும் மற்ற எல்லாரும் தவறான அவிசுவாசமான வார்த்தை தான் சொல்றாங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்து அந்த தேசம் தன் குடிகளை பச்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரர்களே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார். துர்ச்செய்தி பரப்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஆனாலும் விசுவாச வார்த்தைகளை சொல்லுவதற்கு ஆண்டவர் அங்கே யாராவது வைத்திருந்தவரா? யோசுவாவும் காலேபும். என்ன நடந்த சம்பவம்? அங்க யோசுவா என்ன சொல்றாரு? 14ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம், தேசத்தை சுற்றி பார்த்தவர்கள் நூனின் குமாரன் யோசுவாவும் எப்ரோனின் குமாரன் காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரர் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். அவர்களுக்கு விரோதமா யாரு? கூட போனவங்களுக்கு விரோதமா 2 பேர் எழுப்பி சொல்றாங்க, பார்க்கிற நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி 2 பேரு விசுவாசமான வார்த்தைகள் சொல்றாங்க. ஏன் என்று சொன்னால், அவர் மோசேயோடு கூட இருந்த யோசுவா கர்த்தர் செய்த அற்புதங்களை அவன் கண்டான். அதனால் சொல்றான், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை கொடுப்பார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமுள்ளவரா இருக்கிறார் என்று சொல்லி யோசுவா ஜனங்களை நோக்கி சொல்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு சொல்றான், நீங்க
கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் பரலோகத்திலே கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஆண்டவரே நான் தகுதியுள்ளவனா இருக்கிறேனா இல்லையா என்று சொல்லி என்னை சோதித்து பாருங்க. உம்மோடு கூட நாங்கள் வாஞ்சிக்க நீர் எங்களோடு கூட ஆண்டவரே யோசுவாவோடு கூட இருந்த தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் போய் இப்படி சமூகத்தில் கேட்கிறோம் என்ற அந்த வார்த்தையோடு நீங்க கடந்து போக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் தேவனை விசுவாசித்தான். யோசுவா தேவனை விசுவாசித்தான். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று சொன்ன தேவன் அந்த வார்த்தையை விசுவாசித்தார். இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றார், பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த வாக்கு நிறைவேற்றுகிற வரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட. அல்லேலூயா அல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கும் தலைமைக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது காரியம், அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு கர்த்தர் யோசுவாவோடு இருப்பதற்கு காரணம். மூன்றாவது காரியம் என்னாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 18வது வசனம். இங்க ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொள்கிறார். என்ன காரணம்? மோசே ஒரு தவறு செய்கிறார். கண்மலை பார்த்து பேசு என்று சொன்னார். முதல் தரம் அந்த வனாந்தரத்தில் வரும்போது ஜனங்கள் தண்ணீரில் முறுமுறுத்தும் போது முதல் தரம் போய் கண்மலை பார்த்து அடி என்று சொன்னார். அடித்த போது கண்மலை திறந்து தண்ணீர் வந்தது. இரண்டாவது முறை ஆண்டவர் சொல்றாரு, கண்மலை இடத்துல பேசு என்று சொல்லி. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த முறுமுறுப்பு மோசேக்கு கோபத்தை வரவேற்று அவன் பேசுவதற்கு பதிலாக கண்மலையில் அடித்தான். ஆனால் அடித்த உடனே ஆண்டவர் மோசேயை வெட்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார். அந்த செய்த தவறு நிமித்தமாக மோசே கானான் தேசத்துக்கு போவதற்கு வழி இல்லை. ஏனென்று சொன்னால் தேவன் நியாயாதிபதி, அவர் நியாயம் செய்கிறவர். யார் தவறு செய்தாலும் தண்டனை உண்டு. இல்லையா? யார் தவறு செய்தாலும் தண்டனை உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த தேசத்தில் பார்த்துக்கோ, அதுக்குள்ள நீ பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்றாரு. 12வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இந்த அப்ரீம் மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார். நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயினுடைய மரணத்தை தெரிவிக்கிறார். நீ பார்த்துக்க, நீ அதுக்குள்ள பிரவேசிக்க மாட்டேன். ஏனென்றால் நீ செய்த தவறுக்கு, நீ செய்த காரியத்திற்கு உண்டான நியாயத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ ஆரோனிடத்திலே ஆரோன் எப்படி சேர்க்கப்பட்டது போல நீயும் ஜனத்தாருக்கு சேர்க்கப்படுவா என்று சொன்ன உடனே சபையால் வாக்குவாதம் பண்ணின சீர்மனாந்தரத்தில் தண்ணீருக்கு அடுத்த விஷயத்தில் அவர் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படியால் நீங்கள் கட்டளை மீறீர்கள் என்று சொல்லி அந்த காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார். மோசேக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் நீ போனதுக்கு அப்புறம் அந்த சபையை நடத்த வேண்டும் அல்லவா? நீ போனதுக்கு அப்புறம் ஜனங்களை நடத்த வேண்டும் அல்லவா? அதனால நூனின் குமாரனாக யோசுவாவின் மேல் உன் கையை வைத்து உனக்கு அடுத்தபடியாக அவனை தலைவனாக நியமிக்க வேண்டும் என்று ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யோசுவா. அல்லேலூயா. ஏன் யோசுவாவோடு ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். நீங்கள் எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள். உங்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தை குறித்து நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதீங்க. உங்கள் மேல் வைத்திருக்கிற சித்தத்தை குறித்து ஒரு நாள் சந்தேகப்படாதீங்க. ஏனென்று சொன்னால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனமாய் இருக்கிற நீங்கள் கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கிற அந்த கானான் பரலோக ராஜ்யத்திற்கு போகிற வரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட. அல்லேலூயா அல்லேலூயா. 15வது வசனம் வாசிக்கும் போது, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பனில்லாத மந்தையை போல் இராதபடிக்கு சொல்றாரு. மோசேக்கு தெரிஞ்சிருச்சு, என்னுடைய காரியம் முடிய போகுது, நான் தேசத்துக்குள்ள போக மாட்டேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஆண்டவரத்துல கேட்கிறாரு, சரி ஆண்டவரே, எனக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு யாரு? அவன் கேட்கிற பாருங்க, சபை எப்படி கேட்கிறாரு? கர்த்தருடைய சபை மேய்ப்பனில்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்குவரத்துமா இருக்கும்படிக்கு அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கு மாம்சமான யாருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரே
கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதே அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி மோசே சொல்றான். மோசே சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, கையை நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் வை என்று சொல்றார். அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷன். அவனை கொண்டு போய் எங்க வைக்கணுமா? ஆசாரியனாகிய எலியாசிருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து என்ன பண்ணணும்? உன்னுடைய கணத்துல கொஞ்சம் அவனுக்கு கொடுக்கணும். வாசிக்கலாம் 20வது வசனத்தை. முழுசா இல்ல, உங்களோட கணத்துல கொஞ்சம் கொடு. அந்த கணத்துல கொஞ்சத்தை வைத்து அவன் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போவான் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொண்டு வழி நடத்தினார் என்று சொல்லுவாங்க. அதே போலதான் செய்தார். அந்த அபிஷேகத்தை பெற்றதுக்கு அப்புறம் நான் தலைவனுங்கிற அந்த பெருமை யோசுவாவுக்கு வரல. மோசே மரிக்கிற வரைக்கும் அவனுக்கு கீழ்ப்படிந்துதான் நடக்கும். அல்லேலூயா. யோசுவா எப்படிப்பட்டவனா இருந்தா? மோசே மரிக்கிற வரைக்கும் அவன் கீழ்ப்படிந்து நடந்தான். வாசிக்கலாம் 21வது. அவன் ஆசாரியனாகிய எலியாசிருக்கு முன்பாக நிற்க கடவான். அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து ஊரின் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவான். அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோடு கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார். மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய எலியாசிருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை. அல்லேலூயா. அவன் மறுபேச்சு எதுவும் பேசுறது. ஆண்டவர் மோசே ஆண்டவரிடத்தில் கேட்ட உடனே ஆண்டவருடைய பதில் உடனே வந்தது. நீ நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் கைகளை வைத்து கணத்தில் அவனுக்கு கொஞ்சம் கொடு. சபை அனைத்திற்கு முன்பாகவும் ஆசாரியனாகிய எலியாசிருக்கு முன்பாகவும் அவனை நிறுத்தி அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் இது அவளை நடத்து என்று சொல்லி அவன் கட்டளை கொடுத்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கேட்டு அதன் பிரகாரமாய் நடந்தார்கள். இல்லையா? மோசே தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் இது பண்ணல. யோசுவாவோடு கர்த்தர் இருப்பதற்கு காரணம் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவன். இல்லையா? யோசுவாவை நாம பார்க்கும்போது மோசே மரிக்கிற வரைக்கும் யோசுவா மோசேக்கு கீழ்ப்படிச்சுன்னு நடந்தான். மரித்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னு தெரியல. தேவசமத்தில் இருக்கும்போது தான் யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், நீ இப்பொழுது இந்த ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு போங்க என்று சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் உன்னை கேட்கும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு ஒரு பெரிய ஒரு டேலண்ட் வேணும். மோசே எவ்வளவு பொறுமையா இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தினாங்க, அதே காட்டிலும் யோசுவா மிகவும் பொறுமையாக நடத்தி கொண்டு வந்தான். இல்லையா? யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் வாசிக்கும் போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல் உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். காலை வேளையில வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவஜனமே, யோசுவாவோடு இருப்பதற்கு காரணம் அவன் மோசேயோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான், தேவனை விசுவாசித்தான், அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவன். இல்லையா? கடைசியாக யோசுவாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தும். இல்லையா? எங்க வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்னீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்த வல்லமுள்ளவராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீ வெட்கப்பட்ட இடத்துல, நீ கலங்கி நின்ற இடத்துல, நீ கண்ணீரோடு தவித்த இடத்துல கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தலையை உயர்த்த போகிறார். நீ மேன்மைப்பட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவசம தலையை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். யோசுவாவோடு இருந்த கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட வந்து. அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட வந்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே.
யோசுவாவோடு இருந்த தேவன். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட உண்டப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கீழ்ப்படிகிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். ஆண்டவரே நீர் கொண்டு போய் சேர்க்கிற அந்த பரம கானான் தேசத்திற்கு போகிற வரைக்கும் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீங்க என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆவியானவரே. உமக்கு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பரலோகத்தின் தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் பரிசுத்தரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நித்திய கண்மலையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவரே உமக்கு நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 தகப்பனே. நன்றி ஆவியானவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காக்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காக்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லையாவே. நான் யோசுவாவோடு கூட இருந்த தேவன். இந்த காலை வேளையிலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களோடு கூட வந்து நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி தேவன் கானான் தேசத்துக்கு போகிற வரைக்கும் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்து நடத்துறது போல கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பரம கானானா இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திற்கு அவர் வந்து நம்மை கூட்டிக் கொண்டு போகிற வரைக்கும், நாம் போகிற வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நாம் சீக்கிரமாக வரப்போகிறார். இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் என்று சொன்னார். அவர் வருகைக்கு நீ ஆயத்தமாகுங்க, அவர் வருகைக்கு நீ ஆயத்தமாகுங்க. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவர் வருகை இருக்கும் என்று சொன்னார். கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்திலே கர்த்தர் கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ரபத ரபத சந்தரா தீமனதுரவர செம்பேதே தீமனதர கடமைக்காக கடமைக்காக கர்த்தர் குளிர்தயத்தோடு நீங்கள் விசுவாசிக்கும் போது, கர்த்தரை குளிர்தயத்தோடு நீங்கள் நம்பும் போது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனமே நீ பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் போவதற்கு தடையாய் இருக்கிற காரியங்களை தூக்கி எறிந்துவிட்டு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யோசுவாவோடு இருந்த தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. யோசுவாவோடு இருந்த தேவன் அவர் என்னோடு கூட எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே
நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிற ஆண்டவரே, உங்களோட வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே நீங்க கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்ன அந்த பரம கானான் தேசத்திற்கு நாங்கள் போகிற வரைக்கும் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிற ஆண்டவரே, வானத்துக்கு பூமிக்கும் சகலதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, இந்த காலையில் இந்த பரிசுத்த ஆராதனையில் எங்களோடு பேசின ஒரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோசுவாவோடு கர்த்தரை இருப்பதற்கு ஆண்டவரே, உங்கள் ஆலயத்தை விட்டு விலகாதபடி யோசுவா ஆசரிப்பு கூடார வாசலுக்கு காத்திருந்தான். மோசேயோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். ஆண்டவரே, தேவ பர்வதத்தில் வந்து நின்ற போது மோசே வருகிற வரைக்கும் யோசுவா அந்த மலையிலே தகப்பனை காத்திருந்தான். ஆண்டவரே, ஒரு தாசன் மரித்து போகிறான் என்று அறிந்தவுடனே அடுத்த சபையை மேய்ப்பதற்கு யோசுவாவை நீங்க தெரிந்து கொண்டீர்கள். எங்களை நீங்க தெரிந்து கொண்டதற்கான ஸ்தோத்திரம். விசுவாச குடும்பங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கான ஸ்தோத்திரம். கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதி. பிள்ளைகளோடு கூட இருங்க. தகப்பனே, விசுவாச பிள்ளைகளோடு கூட இருங்க. குடும்பத்தாரோடு கூட இருங்கப்பா. குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கபடி யார் எழுப்பி போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிற அந்த விசுவாச வார்த்தைகள் ஜனங்களை தேடும். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கய்யா, பலப்படுத்துங்கப்பா. மாலை நடக்கிற கூடத்தை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறோம். ஒரு சமூக பார்த்துக்கிறோம். இயேசு நாமத்தை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஒரு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகம் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.